நாள்தோறும் புதியவை. உங்களை சுமக்கிற தேவன். ஜனவரி 11. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். யாத்ராகமம் 20:4-5. தேவனை ஒரு விக்கிரகமாகவோ சொரூபமாகவோ பார்க்கக்கூடாது என்று இந்த வசனம் சொல்கிறது. ஒரு விக்கிரகத்திற்கு மனிதன் உதவி செய்தாக வேண்டும். சில தெய்வங்களை பற்றி தேவன் சொல்வதை பாருங்கள். பேலும் நேபோவும் பாபிலோனியர்களின் தெய்வங்கள் வெறும் சிலைகளே. மனிதர்கள் அந்த சிலைகளை மிருகங்களின் முதுகில் வைத்தனர். அவை சுமக்கத்தக்க சுமைகளே. அப்பொய் தெய்வங்கள் ஜனங்களை களைப்புற செய்வதைத் தவிர வேறெதுவும் செய்வதில்லை. அவைகள் கைதிகளைப் போல எடுத்து செல்லப்படுவார்கள். ஏசாயா 46:1-2 சமகால மொழிபெயர்ப்பு. ஆனால் யெகோவா தேவன் எப்படிப்பட்டவராம்? சுமக்கப்பட வேண்டிய ஒரு சிலையாக அவர் இல்லை. ஏசாயா 46:3-4 பார்ப்போம். யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன். நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலரை சுமந்து கொண்டு வந்ததாக உபாகமம் 1:31 சொல்லுகிறது. ஒரு தொலைதூர கிராமத்தில் ஆஷா என்கிற இளம் தாய் தனது 2 சிறு குழந்தைகளுடன் வாழ்ந்து வந்தாள். மழை காலத்தில் அவள் வீட்டிற்கு அருகில் இருந்த ஆறு கரை புரண்டு ஓடும். ஒரு இரவில் வாசலை தாண்டி தண்ணீர் எழும்பியது. அவள் தன் இளைய குழந்தையை தூக்கி கொண்டு மூத்தவனின் கையை பிடித்து கொண்டு சுழலும் நீரை தாண்டி உள்ளூர் தேவாலய தங்குமிடத்துக்கு நடக்க துவங்கினாள். அவளின் செருப்புகள் நீரில் அடித்துச் செல்லப்பட்டன. நீரின் ஓட்டம் அவளின் உடையை இழுத்தது. ஒரு தருணத்தில் அவள் வழுக்கி விழப்போகும் நிலை ஏற்பட்டது. அப்போது பின்னால் இருந்த ஒரு வலுவான கை அவளை பிடித்து நிறுத்தியது. இறுதியாக அவர்கள் உலர்ந்த நிலத்தை அடைந்தபோது தங்கும் இடத்தின் தலைவர், நீங்கள் சாதித்து விட்டீர்கள் என்று சொன்னார். ஆனால் ஆஷா இல்லை என்று தலை அசைத்தாள். நான் இதை சாதிக்கவில்லை. ஒருவர் என்னை இழுத்ததால் தான் நிலைத்து நிற்க முடிந்தது. என்னை விட பெரிய ஏதோ ஒன்று என்னை தாங்கி கொண்டது என்றாள். தேவனை நீங்கள் ஒரு சிலையாக சேவிக்காமல் இருந்தால் அவர் உங்களை சுமந்து செல்வார். ஜபம். எல்லாம் அறிந்துள்ள யெகோவா தேவனே, உலகின் ஆபத்துகள் மத்தியில் நீரே என்னை சுமந்து செல்லும். ஆமீன்.